ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஆர்டி சேல்ஸ் கிட் இந்த விஷயங்கள்ல நம்ம கிட்டத்தட்ட 50 கான்செப்ட் செல்லிங் கொடுத்துருக்கிறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கான்செப்ட் செல்லிங் ஏன் முக்கியம் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அதுல நம்பரும் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்செப்ட் செல்லிங்ல நம்ம எப்பவுமே பேசுறோம், நிறைய பேசுறோம். அது பிரச்சனை கிடையாது. பேசுறது இந்தியாவில ஏஜென்சி பண்ற 90% பேசி பாலிசி வாங்குறோம். பட் கான்செப்ட் செல்லிங்ல பேசுறதை காட்டிலும் நிறைய கேட்கணும். கஸ்டமர் கிட்ட ரைட் கொஸ்டின்ஸ் கரெக்டான டைம்ல கேட்டாலும் அவரோட நீடு என்னன்னு தெரியும். மேட்சிங் ப்ராடக்ட் அப்பதான் கொடுக்க முடியும். முக்கியமா இன்சூரன்ஸ் எமோஷனல் டிரான்ஸ்பர். அப்ப நீங்க லீவிங் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வரணும். ஏன்னா எமோஷனலா பேசுற விஷயங்கள் நம்ம வந்த பிறகு எமோஷனல் கண்டென்ட் டவுன் ஆகும். நம்ம ரிமெம்பரன்ஸ்க்கு எமோஷனலா என்ன பேசணும்னு நானு அதை ப்ரௌச்சரா கண்டக்ட் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். ரிசல்ட் ரேஷியோ அதிகமாச்சு. அப்ப கான்செப்ட் செல்லிங்ல டாக்கிங் மட்டும் இருக்கக்கூடாது, ஆஸ்கிங் இருக்கணும், லீவிங் இருக்கணும். இது மூணு கம்பைன் பண்ணலாம், கண்டிப்பா சூப்பர் டூப்பரா ஜெயிக்கலாம். அந்த வகையில என்னோட பிரசன்டேஷன் என்னென்னலாம் சப்ஜெக்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே டிலே காஸ்ட். இப்ப டிலே காஸ்ட் போஸ்ட்போன் பண்றதுனால கஸ்டமரோட எஃபர்ட்ஸ் எவ்வளவு கம்மியாகுது, அவரோட குரோத் எவ்வளவு தூரம் தடைபடுது, இத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள போறோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டிலே காஸ்ட். எனக்கு இப்ப பாலிசி வேணாப்பா, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன் சொல்றவங்க இருப்பாங்க. இப்ப இல்ல, நான் வீடு கட்டணும், நான் முக்கியமா கார் வாங்கணும், அப்புறம் பாலிசி எடுத்துக்கிறேன் அப்படின்றது. இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன காமிப்பீங்க? நான் காமிக்கிற ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வகையான டூல்ஸ்ல இப்போ ஒரு கான்செப்ட் செல்லிங்களா இந்த வீடியோக்குள்ள போறேன். சோ வீடியோக்குள்ள போலாமா? சோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல சொன்ன அப்படி டிலே காஸ்ட். எப்பவுமே கஸ்டமருக்கு 3 விஷயங்கள் நம்ம டிலே காஸ்ட் பேசணும். பொதுவாகவே கஸ்டமர் எனக்கு பாலிசி அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரியாரிட்டி எப்பவுமே லாஸ்ட் கொடுப்பாரு, டவுட்டே கிடையாது. ஏன்? இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டா அனுபவிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே லாஸ்ட் விஷயங்கள்ல தான் இன்சூரன்ஸ் நம்மளுக்கு ஒரு பெரிய பலனை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் 20 வருஷம் பாலிசி, இன்னைக்கு ஏஜ் எனக்கு 30, 50 55 வயசுக்கு மேலதான் பென்ஷன் வேணும், 60 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு லைஃப்ல ஒரு கார்பஸ் வேணும். இப்ப நான் அனுபவிக்க முடியாது, ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். ஆனா அதே நேரத்துல நான் கஸ்டமருக்கு எப்பவுமே சொல்லுவேன், இந்த சார்ட்டை வச்சு. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் மை டியர் கஸ்டமர், ஒரு டிலே காஸ்ட் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வேணா நான் நாளைக்குன்னு தள்ளி போடலாம், தப்பு கிடையாது. ஆனா மாதம் ஒரு 5000 ரூபாய். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்சன் 25 வயசுல மாசம் 5000 ரூபாய் சேவ் பண்ணாருன்னா எவ்வளவு கார்பஸ் கிரியேட் ஆகும், எவ்வளவு பென்ஷன் கிரியேட் ஆகும். எப்பவுமே நான் சொல்லுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுக்கு அவ்வளவு எர்லியஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அவளுக்கு அவ்வளவு ஏஜ் டைம்ல பீஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு விஷயம், ஒரு ரகசியம் சொல்றேன், கேட்டுக்குங்க. வாழ்க்கையில கடைசி காலகட்டத்துக்கு என்னெல்லாம் தேவைப்படுதோ அப்ப நீங்க ஆரம்ப காலகட்டத்தெல்லாம் எடுத்து வைக்கலன்னா கடைசி காலகட்டத்துல அது கம்மியா போகும், இல்ல இல்லாமலே போகும். அப்ப கடைசி காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா தேவையான ஒரு விஷயம் செகண்ட் ஹனிமூன் அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் லைஃப். அப்போ ஏஜ் 25ல இருந்து 50 வரைக்கும் நம்மளை நம்பி நம்ம நிறைய பேர் இருப்பாங்க. 50க்கு மேல 80+ உங்களை நீங்களே நம்புற மாதிரி இருக்கும். அப்ப அந்த செகண்ட் லைஃப்ல உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான அமௌண்ட் வேணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எர்லியஸ்டா வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்ல எடுத்து வைக்கிறீங்களோ அப்போ உதவும். அப்ப டிலே காஸ்ட் எவ்வளவு வரும்? ஃபார் எக்ஸாம்பிள் 5000 ரூபாய் மாசம் 25 வயசுல நீங்க எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு 60 வயசுல பென்ஷன் கிட்டத்தட்ட மாதம் 1 லட்சம் ரூபாய் வரும். மாதம் 5000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, அப்ப இதை நீங்க டிலே பண்ணி கொஞ்சம் தள்ளி போடலாம், கார் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு பென்ஷன் ஆரம்பிக்கலாம்னு நீங்க 30 ஆரம்பிச்சீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 லட்சம் ரூபாய் மாசம் அதே 5000 ரூபாய் நீங்க மாசம் சேர்க்கறது மேபி 67,000 ரூபாய் 60 வயசுக்கு மேல உங்களுக்கு பென்ஷனா கிடைக்கும். இதே 35ல நீங்க எடுக்கிறீங்கன்னா அதே 5000 ரூபாய் சேமிப்பு உங்களுக்கு மாதம் 40,000 கிடைக்கும். சைட் பை சைட் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே காஸ்ட் இந்த 5000 ரூபாய் உங்களுக்கு பென்ஷனை எவ்வளவு கம்மியா பண்ணுது. ஒண்ணும் இல்லாமலே போகும், இல்ல பத்தாம போகும். அப்ப டிலே காஸ்ட் எவ்வளவு தூரம் பென்ஷனை பாதிக்குதுன்னு இந்த சார்ட்டை கொடுத்து கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சார்ட்டையும் கொடுத்துட்டு வருவேன். 1 மாசம் தள்ளி போறது வயசான காலத்துல 3 மாசம் நீங்க கஷ்டப்படுறதுக்கு சமமாயிடும்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயத்த நான் உங்களுக்கும் சொல்றேன், கஸ்டமருக்கும் சொல்றேன். இன்னைக்கு வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு வேணாலும் லோன் கிடைக்கும். ஹவுசிங் வீடு வாங்க போறீங்களா, லோன் கிடைக்கும். எஜுகேஷன் போறீங்களா, லோன் கிடைக்கும். எந்த விஷயத்துக்கும் டூர் போறீங்களா, லோன் கிடைக்கும். கார் போறீங்களா, லோன் கிடைக்கும். ஆனா எப்ப பென்ஷனுக்கு லோன் கிடைக்குமா? கண்டிப்பா கிடையாது. 60 வயசுக்கு மேல 70 80 வரைக்கும் நீங்க பீஸ்ஃபுல்லா வாழணும்னா ஷட்டர் ஓபன் பண்ணா 1ஆம் தேதி வரக்கூடிய ஆனிட்டிஸ் பென்ஷனை தவிர உலகத்துல எந்த விஷயமும் உங்களை காப்பாத்தாது. அந்த விஷயத்த தயவு செய்து டிலே பண்ணாதீங்க கஸ்டமர். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே பண்றீங்களோ அவளுக்கு எவ்வளோ உங்களுக்கு பத்தாம போகும், இல்லாம போகும்னு பேசுறத காட்டிலும் காமிச்ச விஷயத்த கஸ்டமருக்கு கொடுத்துட்டு வருவேன். நான் போற வரை கூட கஸ்டமர் இந்த சார்ட்டை பார்த்து ஆமா இல்ல ஒரு ஸ்டேஜ்ல கம்மியாகுதுல எனக்கு ரிசல்ட் ரேஷியோ அதிகமா வந்தது. ஸோ கான்செப்ட் செல்லிங்ல இந்த எம்ஜிஆர்டி கிட்ல நான் முதல்ல சொன்னபடி நிறைய பேசணும், நிறைய காமிச்சு கஸ்டமர் கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் கொடுத்துட்டு வரணும். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க 1 2 இல்ல 5000 பாலிசி சேல் பண்ணோம். சக்சஸ்ஃபுல்லா நான் மட்டுமே 60 எம்ஜிஆர்டிக்கு மேல கம்ப்ளீட் பண்ணேன். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது ஒண்ணுதான், இந்த மாதிரி கான்செப்ட் செல்லிங் ஓரியன்டா கஸ்டமர் கிட்ட பேசுங்க. ஒரு விஷயத்த சொல்லி இந்த சாப்டரை முடிக்கிறேன். இன்சூரன்ஸ் எமோஷனல் டிரான்ஸ்ஃபர். ஒரு ப்ராடக்டை காமிச்சு நல்லா இருக்குது பாருங்கன்னு கொடுத்து வாங்கலாம். இன்சூரன்ஸை பார்த்து நல்லா இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அப்போ ஒரு இன்சூரன்ஸ் எமோஷனல் டிரான்ஸ்ஃபருக்கு இந்த மாதிரி ப்ரௌச்சர்ஸ் ஈஸியா வரும். முக்கியமா ஒரு விஷயத்த சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த சாப்டரை நீங்க பேசுனீங்கன்னா இன்சூரன்ஸை தள்ளி போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கஸ்டமர் சொல்லுவார் நிறைய 2 இடத்துல, எனக்கு 5000 ஓகே, இன்னைக்கு 1 லட்சம் சொல்ற, 60 வயசு 30 வயசுக்கு மேல 1 லட்சத்துக்கான இன்ஃபிளேஷன் என்ன, அது எவ்வளவு வேல்யூ வரும், அது எங்க பத்த போகுதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதுக்கான கால்குலேஷன் தான் இந்த சார்ட். இதை அடுத்த வீடியோல உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். அப்போ ஒரு இன்ஃபிளேஷனை பீட் பண்ணோம்னா எவ்வளவு இப்ப இன்வெஸ்ட் பண்ணோம், ஃபியூச்சர் காஸ்ட் என்னன்னு பாக்குறோம், ஃபியூச்சர் இன்ஃபிளேஷன்ல என்னுடைய ஃபண்டு வளருமான்னு பாக்குறோம். இல்லைன்னா இப்ப வாங்குற ஃபண்டு கூட இன்ஃபிளேஷனை பீட் பண்ணாம பத்தாம போகும். அல்டிமேட்டா ஒண்ணு, ரொம்ப சுத்திலாம் வளைக்க வேணாம், இன்ஃபிளேஷன்லாம் செகண்டரி. பேசிக்கா ஒரு இன்கம் இல்லாதனால தானே நிறைய பேர் ரோடுக்கு வந்துடுறாங்க. அப்ப பேசிக் இன்கத்துக்கு இப்ப பாலிசி எடுங்க, இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேல நான் சொல்றேன்ட்டு அட்லீஸ்ட் ஒரு பாலிசி வாங்கணும். அடுத்த வீடியோல இன்ஃபிளேஷன் எவ்வளவு மேட்ச் பண்ணணும்னு ஒரு சயின்டிபிக் கால்குலேஷனோட உங்களை அப்ரோச் பண்றேன். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். பெருசா சேர்ந்து ஜெயிக்கணும், பெருசா சேர்ந்து வளரணும். தேங்க்யூ.